என்னை தேடி ஒரு பயணம் நாள் 19க்கு ஏதாவது காட்டியிருக்கணும், டக்குன்னு மறந்துருச்சு. சரி பரவாயில்ல, நாள் 20க்கு நான் காட்டிக்கிறேன், நாளைக்கு வீடியோவில் காட்டிடலாம். ஸோ என்னை தேடி ஒரு பயணம் ஒரு 30 நாள் சீரீஸ்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது 30 நாளைக்கு அப்புறமும் இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா தொடரும். காரணம் என்னென்னா, இது ஒரு விளையாட்டை ஆரம்பித்த ஒரு சீரீஸ் தான். சும்மா நம்ம பண்ணுறதெல்லாம் யார் பாப்பா, இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு 30 வீடியோ போட்டு போகலான்னு தான் ஆரம்பித்தது, ஒரு விளையாட்டாக தான். ஆனால் இப்போது ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 480 460 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது ஆரம்பித்தோம் இதை. இன்ஸ்டாவில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது ஆரம்பிச்சது. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 560 570ன்னு நாளைக்கு 4 நாளைக்கு 600 ஃபாலோவர்ஸ் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தினம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க பேர் பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது ப்ரோ நீங்கள் பண்ணியிருக்கிறது, ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது, எங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கு, கனெக்ட் ஆகுது, யாரோ எங்கள் ஃப்ரெண்டு உட்காந்து வீடியோ போடுற மாதிரி, ஒரு மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி நல்ல விஷயமாக கொஞ்சம் நம்மளை பற்றி பெருமையெல்லாம் பேசினிருந்தாங்க. ஸோ அத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் பாதியிலே இதை 30 நாளைக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிச்சிக்கினா அது அவங்களுக்கு பண்ணுற ஒரு இது மாதிரி இருக்காதா? யாரா இவனை நம்பி நம்ம ஃபாலோ பண்ணமான்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னை தேடி ஒரு பயணம் பார்த்திங்கன்னா தொடரும். டே 30க்கு அப்புறமும் இது தொடரும். இதுக்கான எண்டு என்னைக்குன்னு இப்போதைக்கு தெரியல. போயிட்டுருக்குது, எனக்கும் நல்லாயிருக்கு. ஸோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சேத்தன்லேருந்து இந்த வீடியோ இல்லை, ஆனால் அடுத்த 2 வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்னா, அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ சேத்தன்லேருந்து ஒரு கடைசி வீடியோவாக இருக்கும். அது நம்மளது எனக்கு கரெக்டாக அது தெரியல. ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் போயிருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டானா அவங்க கூட சேர்ந்து நான் சேத்தனை விட்டு கீழே போயிடுவேன். சேத்தனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் வந்தது. ஏப்ரல் மே இப்போ ஜூனே வந்துருச்சு. ஆனால் போட்டது மொத்தம் 18 வீடியோஸ் தான். ஏன்டான்னு நீங்கள் நினைக்கலாம், வந்த புதுசுலேயே ஆரம்பிச்சிருக்கலாமேன்னு. நானும் ஆரம்பிக்கலாம் தான் இருந்தேன். இந்த என்னை தேடி ஒரு பயணம்ன்ற பேரெல்லாம் நான் யோசித்து பல வருஷம் ஆச்சு. ஒரு சீரீஸ் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி எல்லாம்னு யோசிச்சிருங்க, ஆனால் பண்ணதில்லை. நம்ம லைஃப்பில் பண்ணுறதெல்லாம் யார் பாப்பா, நம்ம ஒரு நாள்லலாம் என்ன பண்ணுறோன்றதெல்லாம் காட்டினா யார் பாப்பா நம்ம லைஃப்பெல்லாம்னு நினச்சி அது ஒரு விஷயம். இன்னொன்று சேத்தனுக்கு வந்த உடனே ஆரம்பிக்காததுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு பயம், காப்பின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். என்னென்னா சேத்தன்னு சொன்னோன்னே நிறைய பேர் கண்டிப்பாக ஞாபகம் வர்றது நம்ம கிஸ்தனிக்காக தான் இருக்கும், நம்ம கிஷோர். ஸோ அவனை காப்பி பண்ணுறியா, நம்ம கிஷோரை காப்பி பண்ணுறியான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன எக்கச்சக்க பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு தேவையில்லாமல் கிஸ்தனிக்கு காப்பி பண்ணுற அது இதுன்னு நிறைய திட்டியிருந்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பல பேர் நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பயத்தினாலே பார்த்திங்கன்னா நான் போடாமல் இருந்தேன். எங்கே நம்மளுக்கு காப்பின்னு சொல்லிடுவாங்களோ, காப்பி அடிக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயத்தினாலே நான் வந்த புதுசுலேருந்து போடாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னால் என்னன்னு என் பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு. நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வருது, நல்ல மெசேஜ் எல்லாம். தினம் ஒரு மெசேஜ் வருது தெரியுமா, வாகுன்னு இருக்குது எனக்கு. யாரோ மெசேஜ் அனுப்புகிறாங்க, நல்லாயிருக்கு அது இதுன்னு. ஸோ அவ்வளோதான். என்னென்னா, கிஷோர் மாதிரி வீடியோ போடுறான்னு சொல்கிறதுக்கும் கிஷோரை காப்பி அடிக்கிறான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிஷோர் மாதிரி வீடியோ போடுறான்னு சொன்னால் அது ஒரு நல்லாயிருக்கும்ல. எப்படின்னா, யாரு கூட நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தியான்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காப்பி அடிக்கிறான்னு சொல்லிட்டா அது ஒரு மாதிரி. என்னை தேடி ஒரு பயணத்தில் நான் காட்டிகிட்டு இருக்கிறது சுபாஷோட வாழ்க்கை, அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை தான் காட்டிகிட்டு இருக்கேனே தவிர நம்ம கிஷோர் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நான் காட்டிட்டு இல்லை. ஸோ அது எப்படி காப்பின்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொன்னால் எனக்கு என்ன சொல்லுங்கள், நம்ம நண்பன் கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதை சொல்கிறது தான் வந்தேன். என்னென்னா, என்னை தேடி ஒரு பயணம் தொடரும். இங்கேருந்து தொடருமான்றது தான் எனக்கு தெரியல. நான் நினச்சா என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்து ஒரு 10 நாளைக்கு முடிச்சிடலாம். 30 டேஸ் சேத்தனில் இருந்த மாதிரி என்னால் காட்ட முடியும். ஏன்னா எக்கச்சக்க ஸ்டாக் எங்கிட்ட இருக்குது, வீடியோ இங்கே எடுத்தது எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து 10 நாளைக்கு என்னால் உங்களை ஏமாற்ற முடியும். ஊரில் உட்காந்தும் நான் சேத்தனில் தான் இருக்கேன்ற மாதிரி வீடியோ போட்டு என்னால் உங்களை ஏமாற்ற முடியும். ஆனால் அது பண்ணால் கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தினம் இவன் என்ன பண்ணுறான், என்ன வீடியோ போடுறான் அப்படி பார்க்குறதுக்காக தானே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ஏமாத்துறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து வரும். நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு கடைசி வீடியோவாக இருக்கும் சேத்தன்லேருந்து. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும், நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.